சின்னாளப்பட்டியில் 97வது வருட சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராம அழகர் கோவிலில் கோவிந்தா கோஷத்துடன் கருடன் கொடி ஏற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் 97 வருடங்களாக ஸ்ரீ ராம அழகர் தேவஸ்தான கமிட்டியார்கள் சித்திரை திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றனர். இவ்வருட திருவிழாவை முன்னிட்டு திங்கட்கிழமை அமாவாசை அன்று காலை 6:30 மணியளவில் தேவஸ்தான கமிட்டியார்கள் பரம்பரை நாட்டாண்மை டாக்டர் ராஜேஷ் மற்றும் தேவஸ்தான கமிட்டி தலைவர் சண்முகம் தலைமையில் கடைவீதி அக்கசாலை விநாயகர் கோவிலில் இருந்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக பேருந்து நிலையம், பூஞ்சோலை, கஸ்தூரிபா மருத்துவமனை சாலை வழியாக வந்து சின்னாளப்பட்டி பிரிவில் உள்ள ராம அழகர் கோவிலுக்கு வந்தடைந்தனர். அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் கொடிமரத்திற்கு பால், தேன், தயிர், பன்னீர், இளநீர், திரவிய பொடி, மாப்பொடி மற்றும் சந்தனாபிஷேகம் முடிந்தவுடன் மூலவரான லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் தேவஸ்தான கமிட்டியார்கள் கொடிமரத்தில் தர்பை புல் வைத்து கட்டிய பின்பு கருட கொடியை கொடிமரத்தில் ஏற்றும் போது பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் கருடன் கொடியை வணங்கினர். அதன் பின்னர் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு தீபாராதனை முடிந்த பின்பு தேவஸ்தான கமிட்டியார்கள் சித்திரை திருவிழா நடைபெறும் அவதார கொட்டகை அமைக்கும் பகுதியிலும் கடைவீதியிலும் சித்திரை திருவிழா கொடி ஏற்றினர். 15 நாட்கள் கழித்து சித்ரா பௌர்ணமி அன்று காந்தி கிராம வெள்ளியகிரி ஓடையில் உள்ள சஞ்சீவி நதியில் ஸ்ரீ ராம அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியுடன் சின்னாளப்பட்டியில் சித்திரை திருவிழா தொடங்குகிறது. 22/4/2024 முதல் 28/4/2024 வரை சின்னாளப்பட்டியில் சித்திரை திருவிழா தொடர்ந்து நடைபெறுகிறது. கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராம அழகர் தேவஸ்தான கமிட்டி பரம்பரை மேனேஜர் BK ராஜேஷ், மேனேஜிங் ட்ரஸ்டி SV சண்முகம், செயலாளர் சுப்பையா, பொருளாளர் சந்தனகுமார், இணைத் தலைவர்கள் சுந்தரேசன், பால்ராஜ், மெம்பர் முருகேசன், உதவி தலைவர்கள் பாண்டியராஜன், ரெங்கராஜன், இணைச் செயலாளர்கள் சிவானந்தம், வழக்கறிஞர் செல்வராஜ், உதவி செயலாளர் அருண்குமார், பாஸ்கர், தேவா தலைமையிலான விழா கமிட்டியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. சித்திரை திருவிழா அழைப்பிதழ்கள் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த கிராம தலைவர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் வழங்கப்பட்டது.